இன்றைக்கி எங்கள் அப்பாவோட சிம்பிள் ஐர மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு வந்து உயிரோடு வாங்கிட்டு வந்த ஐர மீனை கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய், ஒரு 12லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து மையாக அரைச்சி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மண்சட்டியில் சேர்த்துட்டு அது கூட 10 சின்ன சின்ன துண்டாக நறுக்கின மாங்காய், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் நல்லா கரைச்சி வச்சுருக்கிற ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இது கூடவே 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. கொதித்ததும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஐர மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஐர மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஐர மீனும் உள்ளே வெந்துருச்சு. இப்போ வந்து குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கினிங்கன்னா சூப்பரான ஐர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும்.